வராகி அம்மனுக்கு மிக மிக விசேஷமான ஆஷாட நவராத்திரியானது தொடங்கிவிட்டது. 26/6/2025 முதல் 4/7/2025 வரை ஆஷாட நவராத்திரி கொண்டாடவிருக்கிறது. இந்த ஆஷாட நவராத்திரி முழுவதும் வராகி வழிபாட்டை செய்ய முடியாது என்பவர்கள் இந்த 9 நாட்களில் ஏதாவது ஒரு நாளை தேர்ந்தெடுத்து வராகி தாயை மனதார நினைத்து பின் சொல்லக்கூடிய வழிபாட்டை செய்தீர்கள் என்றால் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுகிறது. நவராத்திரியில் எல்லோராலும் செய்யப்படக்கூடிய எளிமையான ஒரு வழிபாட்டு முறையை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். முதலில் இந்த வழிபாட்டிற்கு கட்டாயமாக வராகி தாயின் திருவுருவ படம் வேண்டும் என்பது அவசியம் கிடையாது. வராகியின் திருவுருவ படம் உங்கள் வீட்டில் இல்லை என்றாலும் இந்த வழிபாட்டை செய்யலாம். உங்கள் வீட்டில் வராகியின் திருவுருவப் படம் அல்லது சிலை எது இருந்தாலும் அதை சுத்தம் செய்து விட வேண்டும். மஞ்சள் குங்குமம் பொட்டு வைக்க வேண்டும். சிலையாக இருந்தால் அதற்கு கட்டாயம் அபிஷேகம் செய்ய வேண்டும். அன்னையை அலங்காரம் செய்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் வீட்டில் இருக்கும் அம்பாளின் திருவுருவப் படத்திற்கு அலங்காரம் செய்துவிட்டு வராகியை மனதில் நினைத்து இந்த வழிபாட்டை செய்யலாம். விரலி மஞ்சள் 5, 7, 9, 11 இப்படி எத்தனை மஞ்சள் வேண்டுமானாலும் நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். ஒற்றைப்படையில் மஞ்சள் கொம்புகள் இருக்க வேண்டும். மஞ்சள் நிற நூலில் இந்த மஞ்சளை மாலையாக கட்டி வராகி சாய்க்கு சாற்றிவிட வேண்டும். பூ, பழம், விளக்கு, தீபம், தூபம் வழக்கம் போல பூஜைக்கு என்னவெல்லாம் தேவையோ அதையெல்லாம் தயார் செய்து வைத்து கொள்ள வேண்டும். பிறகு இந்த ஆஷாட நவராத்திரியில் வீட்டில் ஒரு பிரத்யேகமான விளக்கு ஒன்று ஏற்ற வேண்டும். அதற்கு நவதானியமும் ஒரு ஜாதிக்காயும் தேவை. ஒரு தாம்பூலத்தட்டில் நவதானியத்தை பரப்பி வைத்து அதற்கு மேலே ஒரு மண் அகல் விளக்கை வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு அந்த எண்ணெயில் ஒரே ஒரு ஜாதிக்காயை போட்டு விளக்கு ஏற்றி வராகி தாயின் மந்திரத்தை சொல்லி உங்கள் கஷ்டங்கள் தீர வேண்டும் என்று தீபதூப ஆராதனை காண்பித்து வழிபட வேண்டும். வராகிக்கு கிழங்கு வகைகள் என்றால் ரொம்பவும் பிடிக்கும். ஆகவே ஏதாவது ஒரு கிழங்கை அவித்து நெய்வேத்தியமாக வைக்கலாம். சர்க்கரைவள்ளி கிழங்கு வைப்பது மிகவும் சிறப்பு. இந்த வழிபாட்டை மனநிறைவோடு செய்ய வேண்டும். பூஜை நிறைவடைந்த பிறகு அந்த மஞ்சள் கொம்புகளை எடுத்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். மஞ்சளை இழைத்து பெண்கள் முகத்தில் பூசிக்கொள்ளலாம். அந்த ஜாதிக்காயை எண்ணெயில் இருந்து எடுத்து நன்றாக துடைத்துவிட்டு ஒரு மஞ்சள் துணியில் கட்டி நிலைவாசலில் தொங்கல் விட்டால் மிகவும் நல்லது. இல்லை என்றால் பீரோவில் பணம் வைக்கும் பெட்டியில் வைத்து கொள்ளலாம். ஜாதிக்காய் நீண்ட நாட்களுக்கு கெட்டுப்போகாமல் இருக்கும். 3 மாதங்கள் பழமையான பிறகு அதை எடுத்து கால்படாத இடத்தில் போட்டுவிடலாம். இந்த எளிமையான பரிகாரத்தை ஆஷாட நவராத்திரியில் ஏதாவது ஒரு நாள் உங்களுடைய வீட்டில் செய்தாலும் அந்த அன்னையின் அருள் ஆசி நிறைவாக இருக்கும். நல்லதே நடக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.